எல்லாரையும் மாதிரி தான் நானும் எனக்கு ஆதாரங்கள் வேணும்னு சொல்லுவேன். அற்புதங்களோட ஆதாரம், கடவுளுடைய ஆதாரம். நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கு. எப்பவும் நமக்கு தேவைப்படுறது ஆதாரம் மட்டும்தான். நமக்கு கிடைச்சதும் அதான். எந்த ஒரு ஆதாரமும் அந்த புகைப்படத்தை வச்சு சொல்ல முடியாது. ஆகஸ்ட் 15, 2024 முதல் வெளிவந்தது. உலகத்தோட 10 டாப் சயின்டிஸ்டோட ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. விவரிக்க முடியாத சூழ்நிலையாக தான் இப்போதைக்கு இது கருதப்படுது. சுமார் 6.25 மணி அளவில் உலகமே யுத்தமயமாக தான் காணப்பட்டது. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த சம்பவத்தை கண்டு ரொம்பவே அச்சமடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றின அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே கிடைக்கல. தற்போதைக்கு அந்த பையனை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் நடக்க போகிற 2 நிகழ்வுகளை முன்னாடியே சொல்லியிருக்கான். கடைசியாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது 2024 ஸ்பெயினில். இதோட முதல் அறிகுறியாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, இதை படம் பிடிக்கலாம், இதை டிவிலையும் போடலாம், ஆனால் யாரும் இதை தொடக்கூடாது. இங்கே பாரு, நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன். பணத்துக்காக நான் உன்னை திட்டிருக்க கூடாது. நான் பேசுறத கவனிக்கிறியா? இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நீ இன்னும் வாடகை தரல. கொஞ்சம் பொறுமையாக தான் தர முடியும், ஏன்னா வேலை இன்னும் முடியல. சரி, இதை தான் நீ போன வாரமும் சொன்ன. இங்கே பாரு எரிக், இங்கே இருக்கிற எல்லாரை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கெல்லாம் கூட வாடகையை கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை. ஏற்கனவே நீ நிறைய எடுத்துக்கிட்ட. நாளைக்குள்ள நீ பணத்தை கொடு, இல்லை இங்கேருந்து காலி பண்ணி போயிடு. என்ன தப்பா எடுத்துக்காத. நீ இங்க இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். சார், இங்கே புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே இதை தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுவா? ஆமாம் சார், இதுதான் வீட்டு காவலுக்கு. இதுதான் ரொம்ப ஏற்றுது. இது ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷனுக்காகலாம் இல்லை. இப்போ நான் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதும் இல்லை. இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அங்கேயே வையாத. எதுக்காக அழற?
இவ்வளவு காலையில் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 5 மணிக்கு தூங்கிட்டு தானே இருப்பாங்க. நான் டாக்டர் ஆண்டனி ஃபேரன், பார்க்லேண்டில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு இங்கேயே வந்திருக்கீங்க? வீட்டுக்குள்ளே வர்றதில் எந்த ஆட்சேபனையும் இல்லையே. உங்கள் பையனை பற்றி பேசத்தான். எச்சரிக்கை விடப்பட்டதிலிருந்தே உலகம் பிரம்மையிலையும் குழப்பத்திலையும் தான் இருக்குது. எச்சரிக்கையா? அதான் உங்கள் பையன் சொன்ன பிளாக் அவுட். உலகம் அதுக்கு முன்னாடியிலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சுதான் இருக்கு. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் நான் அடிக்கடி இங்கே வந்து போகிற மாதிரியும் இருக்கும். அவன் யூகிச்ச 3ல் 2 விஷயம் நடந்துருச்சு. 3வது என்னங்கிறதையும் அவன் சொல்ல போகிறான். அப்படி அவன் சொல்லிட்டான்னா நான் உங்களை என் கூட கூட்டிகிட்டு போக வேண்டி வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. அவனுக்கு நம்பிக்கையாக ஒரு ஆள் வேணும். அது நானாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்களை அவன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவான். அப்போ உங்கள் கடைசி ஆப்ஷன் நான் தான். அதனால உங்களுக்கு என்னுடைய உங்களுக்கு சமூக சேவைன்னா ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. உங்களால் முடியும். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது உலகத்துக்கே பேராபத்தாக முடியும். ஆனால் உதவி செய்கிறதுக்கான சரியான நேரம் இது இல்லை. அவங்ககிட்ட பேசி பல வருஷங்கள் ஆகுது. இப்போ எப்படியும் 13 வயசு. 14. உங்களை வருஷம் ஃபுல்லாக அவங்க கூட நாங்கள் பேச சொல்லலை. ஒரே நாள், ஒரே ஒரு நாள் இருந்தால் போதும். நீங்கள் ஒன்றும் சும்மா வர தேவையில்லை. அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம். என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? பிளாக் சேட்டன். உங்கள் பையன் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ அவன் எங்கே இருக்கான்? அடுத்த மெசேஜ் எங்கேருந்து வருதோ அங்கே தான் அவன் இருக்கான். வாங்க போகலாம். நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா இந்த வார்னிங் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா உங்களுக்கு கனவு ஏதாவது வந்துச்சா? கனவா? அது சம்மந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு எதுவுமே வரலையா? இல்லை, எனக்கு எதுவும் புரியல. இங்கே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் டூருக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். இந்த பிரச்சனையால் போக முடியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கிட்டத்தட்ட 4 வயசுல இருந்து. அது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதை சொல்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவானா? நீங்கள் முயற்சி பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? ஜஸ்ட் ஆன்சர்ஸ். அவன் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறானோ அதை பற்றின முழு விவரமும் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஞாபகம் இருக்கட்டும். அதுவும் டீட்டெயிலாக வேணும். சரி, இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவன் மறைஞ்ச எல்லா படங்களுமே எங்ககிட்ட தான் இருக்கு. நாள் முழுக்க அவனை இங்கே தான் வச்சுருக்கீங்களா? அவனோட பாதுகாப்புக்காக தான் இங்கே வச்சுருக்கோம். இங்கே டிவி வெளிச்சம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக அவனுக்கு இது பிடிக்கும். என்ன அவனை சுற்றி சுவர் தான் இல்லை. அப்புறம் அடுத்த சம்பவம் நடக்கிறதுக்கு இன்னும் 19 மணி நேரம் தான் இருக்கு. ஒருத்தனுக்கு மட்டும்தான் கரெக்டான அந்த லொக்கேஷன் எல்லாம் தெரியும். உனக்கு நான் 15 நிமிஷம் டைம் தர்றேன். அவங்ககிட்ட போய் பேசு. ஹாய். பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் உன்னை பார்க்குறேன்.
அங்கே தான் நம்ம போனோம். கனவுல நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா? நம்ம பையனை பார்த்துக்கோங்க. பையனை பார்த்துக்கோங்க அதானே அவங்க சொன்னாங்க. அது எப்படி 2 பேருக்கும் ஒரே கனவு வரும்? ஏன்னா அது கனவு இல்லை, இது இன்னும் நடக்கவே இல்லை. அதுக்கான டைம் கண்டிப்பாக வரும். அம்மா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் உன் அம்மா இறந்துட்டா. அவ இப்போ நம்ம கூட உயிரோட இல்லை. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அன்றைக்கி அந்த பிளாக் அவுட் நடந்த அப்போ உங்களோட எதிர்காலத்தை நான் பார்த்தேன். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எதுக்காக? அவன் உங்களுக்கு பதில் வேணுமா வேண்டாமா? எனக்கு இன்னொரு ராத்திரி தேவைப்படுதா? நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் முதல் வேலையாக நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன பணம் கேஷாக வேணும். அவனை எங்கே வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியுமா? இப்பதான் உனக்கு அவன் மேல அக்கறை வந்துச்சா? அவனை எங்கிறது காப்பாற்றி கொண்டு வர நினைக்கிறேன். அவனை கூட்டிக்கிட்டு வந்து உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்கு எரிக்? எனக்கும் தெரியல. முடிஞ்சா அவனுக்கு கால் பண்ணுறேன். என்ன ஊசி போடுறாங்க? அது ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு மயக்க ஊசி தான். அது அவனோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவும். உன்னோட முகத்தை இயல்பாக வச்சுக்க. என்னை இங்கேருந்து எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? பதில் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்க? எதிர்காலத்தை பற்றி உனக்கு தானே தெரியும். இதுக்காகலாம் நாம் அந்த விஷயத்தை பயன்படுத்த முடியாது. ரிலாக்ஸ்டாக. நான் உனக்கு சிக்னல் கொடுத்த உடனே இங்கேருந்து வேகமாக ஓட. இதுதான் நம்ம பிளானா? சரியா இப்போ காலையில் 6 மணி. இது வரைக்கும் அந்த பையன் எந்த விதமான ஒரு தகவலையும் எங்ககிட்ட சொல்லலை. நிறைய கேள்விகளுக்கு இன்னும் எந்த விடையும் கிடைக்கல. நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கிறது எங்களோட பொறுப்பு. இவங்க என்ன பண்ணுறான் ஒன்றும் புரியலையே. அப்படிலாம் பேசாத. அவன் கடவுளோட குழந்தை. அப்படின்னா அந்த கடவுளோட குழந்தைய கொஞ்சம் பேச சொல்ல. என்ன நடக்குது? உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் ஒன்றும் தெரியல. சம்திங் ஏதோ ராங்காக இருக்கு. சுடாதீங்க, நிப்பாட்டுங்க. அந்த பையன் மேல பண்றோம். ஃபோக்கஸ் பண்ணு. என்னாச்சு? என் கார் எங்கே போச்சுன்னு தெரியல. காரை ஸ்டாப் பண்ணு. இறங்க. உதய நாங்க சொல்றதை கேளு. அப்படியே முட்டி போட்டு உட்காரு. அசையாத.
அங்கேயே முட்டி போடு. இவ்ளோ பெரிய செக்யூரிட்டி ஏஜென்சி நீங்க என்னோட மருமகனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. மிஸ் பார்க்கர், தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்க. உங்கள் பிரதர் கூட தான் அவர் கடைசியாக இருந்தார். அவர் சேஃபான்னு எங்களுக்கு தெரியல. எரிக் அவனை ஒன்றும் பண்ண மாட்டான். இங்கே பாருங்கள், நான் எரிக்கை பற்றி எதுவும் சொல்லலை. உங்கள் மருமகனை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் அதை கண்டுபிடிக்கலன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும். இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போது உங்களை தொடர்பு கொள்றதுக்கு அவன் இங்கே ஏதாவது வந்தானா? இங்க பாருங்க, என் அண்ணனையும் அவன் பையனையும் நான் பார்த்து கிட்டத்தட்ட 8 மாசம் ஆக போகுது. அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்க தான் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நாங்கள் கண்டுபிடிப்போம். அவனுக்கு சக்தி இருக்கு இல்லை, ஆனால் அவன் ஒரு சின்ன பையன். நிச்சயமா அவனுக்கு சக்தி இருக்காது. அரசாங்கம் அந்த பையனை சட்டவிரோதின்னு அறிவிச்சிருக்கு. அவனோட ப்ரிடிக்ஷன்ஸை அந்த பையன் இன்னும் நிரூபிச்சு காமிக்கல. சில பேர் இந்த விஷயத்த கடவுளோட ஆதாரம்னு சொல்றாங்க, ஆனா சில பேர் இது அதிசயம்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. ஆனா இது நாட்டுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்த போதுன்னு மட்டும் எல்லாரும் நினைக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அவ்வளோ கெட்டவன்லாம் கிடையாது. மற்றவங்க சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அது சரி, அப்படி என்ன சொன்னாங்க? நீ ஒரு சுயநலவாதி, ஈகோ பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீ உதவி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நமக்கு டைம் இல்லை, நம்ம உடனே கிளம்பி ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம எங்கேயும் போகலாம். எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்கு. அப்புறம் அதுக்கு என்ன தேடி வந்த? உன் அத்தைக்கு நான் கால் பண்ணுறேன். நாம் சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். அப்போ அவ்வளோதானா? நீ எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே? இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னோட லீகல் கார்டியன் கிடையாது. நீ வெளியே போகணுன்னு சொன்னால் நான் உன்னை வெளியே கூட்டு வந்தேன், அவ்வளோதான், புரிச்சுக்கோ. நாம் இங்கே இருந்தோன்னா அவங்க நம்மளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி உங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு என்ன தான் வேணும்னு உனக்கு தெரியுமா? உன்னை கேத்ரின் பத்திரமா பார்த்துப்பா. என்னை விட நல்லா பெட்டரா. இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இன்னும் என் வீட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. நீ எங்க இருக்க? ரொம்ப தூரத்தில் இல்லை. உன்னை எப்படி மீட் பண்ணுறதுன்னு தான் யோசனை பண்ணி. மறுபடியும் குழந்தைய தேவையில்லாம தொலைச்சிடாத. ஏன்னா நீ குடிச்சு நில தடுமாறும் முதல்ல உன் குழந்தைய பார்த்துக்கிட்டது நான் தான். ஆனா இதுக்கப்புறம் இதில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. கேத்ரின், கேத்ரின். சீக்கிரம் ஏற. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க ஆஃபீஸர் ஸ்காட். ஆமாம், அந்த பையனை தேடாமல் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காகத்தானே நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? நான் கண்டுபிடிப்பேன். எனக்கு புரியல எதுக்காக என்ன இதில் இழுத்து விட்டுருக்கீங்கன்னு. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பையன் விஷயத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அவனோட மெசேஜை பற்றி நல்லா சல்லடை போட்டு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் கண்டுபிடிச்சது எங்க?
யாருக்குமே அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. அவனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கான்னு. சூப்பர் நேச்சுரல் பையன் அவன். சூப்பர் நேச்சுரல். மொத்த உலகமும் 3 நிமிஷத்துக்கு அன்கான்சியஸ் ஆகிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. நம்மளை சுற்றி நடக்கிற அழிவுகள் நம்ம யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஆனால் அவன் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம தான் கவனிக்காமல் விட்டுட்டோம். இப்போ கவனிக்கிறீங்களா? ஆமாம், உண்மைதான். சரி, நான் அதை பார்க்கணும். அது எல்லாமே அவன் வரைஞ்ச படத்தில் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. ஒருவேளை இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மைன்னு நிரூபிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? கவர்மெண்ட்டால் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. இதை பண்ணுறதுக்கு யாரோட உதவியாவது தேவை. அந்த பையனோட அப்பா எங்க? அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டான். அந்த பையனை கட்டுப்படுத்துறவங்களால எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக அந்த பையன் கண்டிப்பாக உயிரோடு எனக்கு வேணும். ஆல் த பெஸ்ட். நீ வெளியே போகக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? எங்கே போயிருந்த? கடைக்கு போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாம்பியன்ஸ். காணாம போன அந்த பையனோட அடையாளங்கள் என்னன்னா, ப்ரௌன் ஹேர், ப்ரௌன் ஐஸ், 14 வயசு ஆகுது. கடைசியா அவன் எரிக் பிளாக் கூட தான் இருந்தான். அவகிட்ட துப்பாக்கி, கத்தி போன்ற வெப்பன்ஸ் இருந்திருக்கு. இவனை பத்தின தகவல் தெரிஞ்சா ஜன்னல் கிட்ட இருக்காது. உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தூங்குற வேலையை பாரு. முதல் ஃப்ளைட்லேயே நம்ம கிளம்ப போகிறோம். என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? நீ எங்கே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அங்கே நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். புரியுதா? அந்த பழைய காரி நல்லா தான் இருந்துச்சு. கீழே குடி. நாம இங்க தங்க முடியாது. இந்த சுத்து வட்டாரத்தில் இது தவிர வேற எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது. காரை மாத்தியே ஆகணும். எதுக்காக மாற்றணும்? இல்லை நம்ம இங்க இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எவனாலையும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது.
கருப்பு இம்போலோ காரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது கடைசியா செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு ஹோட்டல்ல காணப்பட்டிருக்கு. கண்டுபிடிச்சி கொடுக்கறவங்களுக்கு $1 மில்லியன் தக்க சன்மானமா கொடுக்கப்படும்னு காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. மெயின் ரோடை தாண்டினா தான் சாப்பிட ஏதாவது கிடைக்கும். சாப்பிட்றதுக்காக அவ்வளோ தூரம் போய் ஆகணுமா? இன்னைக்கு என் பர்த்டே. கார்குள்ளேரா ரெண்டு அவகாடோ பர்கர்ஸ். வெயிட், எதுக்கு? ப்ரே பண்ணுங்க. உன்னோட அம்மா தான் இதெல்லாம் பண்ணுவா. நீ ஏதாவது சொல்லு. Thank you for the food and please save my father. உனக்கு அவகாடோ பிடிக்காதான்? இதை சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன். ஏன், உனக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் ஓவராக குடிக்கிறீங்க. இதெல்லாம் கவனிக்கிறியா என்ன? நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. ஒரு அப்சர்வேஷன். நீங்கள் சொன்ன மாதிரியே. இங்க பாரு, நீ தான் என்னை கூப்பிட்ட. நான் குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை பற்றி நீ கவலைப்படாத, புரியுதா? இப்படி பேசுறனும் தப்பா எடுத்துக்காத என்ன? சாரி, கேக் எல்லாம் லாஸ்ட் மந்த்தே காலி ஆயிடுச்சு. யார் அவர், உங்கள் ஃப்ரெண்டா? ஹாய், நான் இருக்கேன் கேளம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ மிஸ் மாயா, பின்னாடி போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் பின்னாடி வழி இருக்கு. ரைட். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணவா? இதெல்லாம் ஏன் செய்றீங்க? பாதுகாப்புக்கு தான். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா சேஃபாக ஒரு வீட்டில் தங்கலாம். உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா நியூஸ்லயும் உங்களை பத்தி தான் சொல்றாங்க. என் பையனை ஏதோ ஒரு லேப்ல ஒரு எலி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. இதை தவிர வேற வழியும் இல்லை. அப்ப கவர்மெண்ட் தான் போய் சொல்லுதா? நான் கூட நம்பிட்டேன். அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் வைக்க முடியுமா? அவனை பத்தின எந்த தகவலும் கிடைக்காததுனால முழு வீச்சா அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா செக் பாயிண்ட்ஸ்லயும் ஆளுங்களை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்ச தகவல் என்னன்னா, அந்த பையன் கடைசியா நார்த் சைடு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப பாப்புலர் ஆயிட்டானே, பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டானே.
கவலைப்படாதீங்க, நீங்க தப்பிச்சிருவீங்க. என்ன பண்றீங்க? நடந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க ஒரு குறுக்கு வழி தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஒரு வீட்ல இருக்காங்க. அங்க போனா உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு நீங்க எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செய்றீங்க? ஏன்னா நான் உங்க பையனை நம்புறேன். அவன் சொல்றதெல்லாம் நம்புறேன். நான் நம்புறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? தெற்குல இருக்கிற மலையை நோக்கி. மலையில என்ன இருக்கு? அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் அங்கேருந்து ஏதாவது வழி கண்டுபிடிச்சி நான் அந்த மலைக்கு போய் ஆகணும். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அப்பா பையன் 2 பேரையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். தெற்கு பக்கமாக போகிறாங்க. மறுபடியும் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். போனவே நான் ஏன் உதவி பண்றேன்னு கேட்டீங்களா? உங்க பையன் முக்கியமானவன். அவன் மனித நேயத்தை காப்பாற்ற போறான். இந்த உலகத்துக்கே அவன் தேவை. அப்படியே இருக்கலாம். நீங்க நம்பலையா? எப்பவும் நான் பார்க்கறது மட்டும்தான் நம்புவேன். என்ன சத்தம் அது? தெரியல, நடந்துக்கிட்டே இருக்கலாம். வாங்க. அந்த வீட்டுக்கிட்ட நாம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சிக்னல் இல்லையே. வெளிச்சம் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்க. என்னது? எனக்கு தெரியல, ஆனா யாரும் இருக்கிற மாதிரி தோணுது. நன்றி. வந்துட்டோம். கரண்ட் இல்ல. பேஸ்மெண்ட்ல லைட் இருக்கும். ஓகே, நான் கீழே போய் எடுத்துட்டு வரேன்.
கையை தூக்க. ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன பிரச்சனை உனக்கு? எரிக், கண்ணை கீழே போடு. இவன் தான் என் ஃப்ரெண்ட் டாம். இது அவனோட வீடு தான். உன்னோட மெசேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் உடனே கிளம்பி இங்க வந்தேன். நாம எங்க போகணுமோ இவன் அங்க கூட்டிட்டு போவான். ரொம்ப நன்றி, ஆனால் நாங்கள் தனியாக போய்க்கிறோம். டாமை விட இந்த காட்டை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது. நம்மளை சீக்கிரமாக அவன் கூட்டிகிட்டு போவான். ஆமா, இவன் யாரு? நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன். பால் நல்லவன். இவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். ஆனா பிரச்சனை வராது. என்ன இடம் இது? தெரியல. ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். அதான் நமக்கு நல்லது. செக் பாயிண்ட்ஸ்லாம் தவிர்த்துட்டு தான் சிட்டிக்குள்ளே போகணும். இதுக்கு நமக்கு வெளியாட்களோட உதவியும் தேவைப்படும். மற்றவங்களா? உளவாளிங்க இல்லை கூலிப்படை அந்த மாதிரி யாராவது உங்களை பின்தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே பணத்துக்காக தான். பணத்தை பற்றி அவங்க கவலைப்படலை. அவனை அழிக்கணும், அவ்வளோதான். இவன் உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. கடவுள்கிட்ட பேசுகிறதா சொல்கிறான். அதனால தான் இவனை எல்லாரும் தேடுறாங்க. அவன் சொல்கிற விஷயத்தில் மட்டும் உண்மை இருந்ததுன்னா அவன் ஒரு புனித வார தொடங்கியிருக்கான்னு சொல்லலாம். இல்ல, கண்டிப்பா இல்ல. என்ன நடக்குது? பால் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கான். அவன் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும், உலகத்துக்கு தெரியணும். இதுக்காக தான் நீ வந்திருக்கியா? கேவலம் பணத்துக்காக? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியணும். அதை நாங்கள் தடுக்கணும். உங்களால் தடுக்க முடியாது. யாராலையும் முடியாது. கேலப், உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. நாம கிளம்புறோம். இட்ஸ் ஓகே. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தானே வந்திருக்கோம். நம்மளை சுற்றி என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லு. கடவுள் என்ன எழுதியிருக்காரு? உனக்கு எப்படி இது முன்கூட்டியே தெரியுதுன்னு? அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்போ எதை சூஸ் பண்ணுவோம், நம்ம எதை சூஸ் பண்ண மாட்டோம்னு. உனக்கு மட்டும் இந்த சக்தி எப்படி கிடைச்சது? மற்றவங்களுக்கு ஏன் கிடைக்கல? எல்லாராலையும் முடியாது. ஏன் எல்லாராலையும் முடியாது? எனக்கு கனவுல தான் எல்லாமே வருது. எப்படின்னா நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டியே தெரியுது. எனக்கு எதுவுமே புரியல. உங்களால் முடியும். இன்னும் 4 நாளில் 4 நாளில் என்ன? எல்லாரோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரப்போகுது. ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க வெறுக்கிறது தான் இதுக்கான காரணமாகவே இருக்கு. வார்னிங்கை சரியாக எடுத்துக்காதனால அதுக்கான இழப்புகள் நிறையவே இருக்க போகுது. எப்ப இது நடக்க போகுது? உலகம் இருளாகும் போது. அம்மா, நீ ஒன்றும் பயப்படலையே? அப்படி சொல்லிட முடியாது. செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றது கூட வாய்ப்பு கிடைக்கல. ஐம் சாரி. இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நிறைய சரக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவா குடிக்கிற பழக்கம் இல்லை. பொதுவாக விற்கிறவங்க அதிகமாக குடிக்க மாட்டாங்க. நீ குடிக்கிறியா? இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம். ஆனால் நீ ஏன் இவ்வளோ குடிக்கிற? உன் ஒய்ஃபா? இருந்தா. சரி விட, அதை பற்றி எதுவும் கேட்கல. சும்மா ஃபோட்டோ பார்த்ததால தான் நான் அந்த மாதிரி கேட்டேன். இதுதான் உலகத்தோட கடைசி கட்டம்னா உன் பழைய வாழ்க்கையை பற்றி வெளியே சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். உன் பையன் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறான்? இதை பற்றி அவன் யார்கிட்டயுமே ரொம்ப நாளாக சொல்லாமே இருந்தான். இது ஒரு சாபமாக நினச்சான். அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் அவனுடைய கடமைங்கிறது
அவனுக்கே புரிஞ்சுதா நான் அவகிட்ட குழந்தை வேணான்னு சொன்னேன். அப்போ இருந்த சூழ்நிலைக்கு குழந்தைய வேண்டான்னு அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவன் என்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை. தேவையில்லாத பிடிவாதம் பிடிச்சா. அன்னைக்கு நைட் அவன் பிறந்தான். என்னால் ப்ளீடிங்கை நிறுத்தவே முடியல. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கே சுத்தமாக புரியல. நான் சொன்னதை அவ கேட்டு இருந்திருக்கணும். ஏன் கேட்கல? அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். அவளுடைய மறைவு என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. இன்னமும் என்னால் மறக்க முடியல. இப்படிலாம் ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியும். நிறைய பேர் உன்னோட பையனை நம்புறாங்க, அவனை கடவுளோட தூதர்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனோட அப்பா நீ அவனை சந்தேகப்பட்டிருக்க. இங்க பாரு, நான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதே நம்பல. என்ன என் வாழ்க்கையோட முக்கியமான ஒரு ஆளையே என்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போயிட்டாரு. அப்புறம் கடவுள் எதுக்கு நமக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு உனக்கு தெரியுமா? நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக தான். இல்ல, ஆனா உன் பையன் அதை நம்புறான். இல்லை வேண்டாம். நான் எனக்கு கேட்டேன். இதெல்லாம் நீ குடிக்கூடாது மை ஃப்ரெண்ட். வெளியில யாரோ இருக்காங்க. ஓடுறது தவிர வேற ஏதாவது வழி இருக்கா நம்ம கிட்ட? துப்பாக்கியால் சுட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா சுட மாட்டாங்க. அவனை கண்டுபிடிச்சா கொன்னுடுவாங்க. என் கூட வா. உள்ள இருக்காங்களான்னு போய் பாரு. ஓடினாங்கன்னா சுட்டுடு. சீக்கிரமா போ. அப்படியே பின்னாடி எங்கேயாவது இருக்காங்களான்னு பாரு. ஓபன் பண்ணு சீக்கிரம். என்ன நடந்தாலும் சரி சத்தம் போடாம இருக்கணும். என் கையிலேருந்து தப்பிக்க முடியாது. நிஜமாவே அவன் தான் இவனா? ஆமாம் அவன்தான். நம்ம இவனை பத்திரமா எப்படியாவது கூட்டிகிட்டு போய் ஆகணும்.
எதிர்காலத்தை கணிக்கிற அந்த அதிசய பையன் இவன் தானா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நாங்க இங்க வர்றது உனக்கு முன்னாடியே தெரியலையா? எதையோ நிரூபிச்சு காமிக்க போறேன்னு சொன்னானே, காமிக்க சொல்லு. அப்ப நானும் நம்புறேன், எல்லாரும் உன்னை நம்புற மாதிரி. உன்னை நான் நம்ப சொல்லி கேட்கவே இல்லையே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்பு தான் நம்ம எல்லாரையுமே காப்பாற்ற போகுது. வாவ், நல்ல பதில் இல்லை? விஷயம் என்னன்னா, அந்த பையன் கடிச்சிட்டான். எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு நீயே அதை ஒத்துக்கோ, இல்ல உண்மையை சொல்லு. நீ என்னை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன சொன்ன? நீ பயந்துருக்க, உன் கண்ணில் அது தெரியுது. உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழ்நாள் ரொம்ப கம்மி தான். எல்லாமே அழிஞ்சு போக போகுது. உன்ன மாதிரி தான். போது, வாய மூடு. எங்க சாவு இருக்கோ அங்கதான் வாழ்வும் இருக்கு. நிறுத்துங்க. கேப்ரியல் இங்க வரட்டும். முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். சரி. அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் இங்க வந்ததும் நான் கால் பண்றேன். நீ கதை ஓடிக்கிட்டே இரு. என்னால முடியல. நான் நல்லா இருக்கேன். நீ 3 சீக்ரெட் சொல்றதா இருந்தல்ல, அதுல 2 முடிஞ்சு போச்சு. அம்மா, அந்த கடைசி ஒண்ணு என்ன? இன்னும் மெசேஜ் எனக்கு சொல்லப்படல. அது சரி, இந்த மெசேஜஸ்லாம் உன்கிட்ட எப்படி வருது? ஒரு குரல் கேட்கும், அது என்ன வழி நடத்திட்டு இருக்கு. அந்த குரல் சொல்லுமா நீ என்னெல்லாம் பண்ணணும்னு? உனக்கு ஏதாவது அறிகுறி தெரியுமா? ஆமா, அறிகுறிகள் தெரியும். நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். ஃபாலோ பண்ணணுமா இல்லை வேண்டாமான்னு. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டாகணும். இங்க பாரு, சூப்பர் நேச்சுரல் இருக்கா இல்லையான்னு நான் கூட ஆர்கியூ பண்ண விரும்பல. ஆனா பிளாக் கோடை பத்தி மட்டும் என்கிட்ட சொல்ல. ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையை கம்ப்யூட்டர், கிரெடிட் கார்ட்ஸ்னு அழிச்சுக்கிட்டே இருக்கு. நாமளும் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாதுல்ல. சேட்டலைட் ஏர்வேஸ் வழியாக சிக்னல் அனுப்புது, அவ்வளவுதான். லைஃப் காலி. யா, இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. நம்ம தொலைஞ்சிட்டோமா? என்னாச்சு இவனுக்கு? என்ன பண்ணுறான்? இது ஏலி, என்னோட சின்ன பொண்ணு. நீங்க பத்திரமா இருக்க. இந்த பக்கம். நாம இப்போ சிட்டிக்கு போகணும். நம்பிக்கையோட நடக்கலாமா?
சரி, நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏய், என் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அடையாளம் தெரியல, அதான். எங்க நாங்க தங்கலாமா? ஒரே ஒரு ராத்திரி. இது உன் வீடு மாதிரி, நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம், சேஃபாக இருக்கும். அதனால தான் என்னோட கனவுல இதெல்லாம் வந்துச்சோம். அவ ஏலி, என்னோட சின்ன பொண்ணு. நல்ல குடும்பம். நீ தான் கடவுள்கிட்ட பேசுகிற பையனா? இந்த உலகம் அழிய போகுதா? கொஞ்சம் தான். உன்னோட பையன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். இன்னும் ஒயின் வேணுமா? ஒரு 15 வயசு பையனால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லு. 14. அவனுக்கு 14 வயசு தான் ஆகுது. வாய முட. இந்த வாட்டி அவன் தப்பிக்க மாட்டான். எனக்கு தெரியும்.
பாருமா இப்படி விளக்கு. அப்போ தான் பல்லு சுத்தமாக இருக்கும். சரியா? குட் கேர்ள், வெரி குட். அப்படித்தான் அதே மாதிரி தான் விளக்கணும். நீ ப்ரஷ் பண்ணிட்டியா? சரி, ஓகே. நீ நல்லா தூங்க. நான் நாட்டின்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேட்குற? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுவும் நல்லதுதான். எப்பவும் மற்றவங்கள மாதிரி நாம் இருக்கணும்னு நினைக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். சரி, நான் தூங்க போகிறேன். அப்பா, நீங்கள் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்களா அம்மாவை? எப்பவுமே. எப்படி இருப்பாங்க? உன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணுவா. ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பா, எல்லாரையும் விட. அம்மாவுக்கு நான் லெட்டர்லாம் எழுதியிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு. அது முட்டாள்தனமா? இல்லை, அப்படி இல்லை. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அது முட்டாள்தனம் இல்லை, உன்னுடைய ரகசியம். நீயும் என்ன மாதிரி தான். எதை பற்றியும் யோசிக்காத. கண்டிப்பாக நாம முடிக்க தான் போகிறோம். நானும் அதான் நம்புறேன். குட் நைட். அந்த பையனை பத்தின பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அவன் சொல்ற விஷயங்களை நம்பலாமா இல்ல வேண்டாமான்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் தான் அதை முடிவு பண்ணணும். அந்த பையன் இப்போ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ரிசர்ச்ச கண்டினியூ பண்ண போறதா டாக்டர் ஆந்தனி சொல்லிருக்காரு. எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவன் கிடைச்சதும் அவனை கவர்மெண்ட் வார்டுக்கு மாத்திருவோம். அவன் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தான்னா இதான் அவனுக்கு கடைசி வார்னிங். பையனை ஒழுங்கு மரியாதையா எங்ககிட்ட ஒப்படைச்சிடு. தேவையில்லாம அந்த பையனோட வாழ்க்கைய ஆபத்துல சிக்க வச்சிடாத. நல்லா தெரிஞ்சுக்க. அது வெறும் குற்றச்சாட்டு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு மேப் மாதிரி தெரியுது. லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் ரீடிங் மாதிரி. இது எங்க? அப்படின்னா இது என்ன? இது டேட் அண்ட் டைமாக கூட இருக்கலாம். 11/27/27. இது எந்த இடம்? இது மேப்ல கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் மாதிரி இப்போ நானும் ஆக்சுவலாக குழப்பத்தில் தான் இருக்கேன். இப்போ என்ன பண்றது? இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. நம்ம பிளான் பண்ண மாதிரியே போகலாம். அங்கே போனோம்னா மெசேஜ் வருமா? உனக்கு நம்பிக்கை இருக்கா சொல்லு. ஆக்சுவலாக இதில் நான் நம்புறது முக்கியமே இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை, என்னால் முடியும்.
நான் தான் அந்த பையனை கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொன்னேன்ல, இன்னும் கூட நமக்கு டைம் இருக்கு. நீ அந்த பையனோட அப்பாவை பற்றி கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை அவன் விடலைன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நைட்டே கண்டிப்பாக நான் அங்கே அவனை கொண்டு வந்து சேர்த்துட்றேன். நான் வைக்கிறேன். என்னாச்சு? உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமாக எடுத்துக்கோ. இங்கேருந்து நம்ம கிளம்பணும். எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன். உன்னால் இங்கேருந்து கிளம்ப முடியாது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அந்த பையன் வேணும். அது கண்டிப்பாக நடக்காது. உன்னை அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதை என்னை செய்ய வச்சிடாத. என்னை மன்னிச்சிடு. இவனை கொடுத்தா பணம் கிடைக்கும். நீதான் எனக்கு நன்றி சொல்லணும். நான் இவன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். உன்னால உன் வாழ்க்கையை பார்த்துக்க முடியாது. அப்புறம் எப்படி இவனை உன்னால பார்த்துக்க முடியும்? ஒழுங்க கண்ணை கீழே போடு. கண்ணை கீழே போடுன்னு சொன்ன. கயிறு இருக்கா? கேரேஜில் இருக்கு. அதை எடு, கிளம்பு. நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது சுட்டிருக்கியா? இது வரைக்கும் இல்லை. ஆனால் எனக்கு ஷூட் பண்ண பிடிக்கும். நீ எங்க போய்கிட்டு இருக்க? நம்ம பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கேபினில் எதுவுமே இல்லை. அவனை இன்டர்வியூ பண்ண ஜேர்னலிஸ்ட் தான் சொன்னான். அந்த டேப் அங்கே தான் இருக்கு. அவனோட நம்பர் கூட. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நீ ரெடியா? எனக்கு தெரியும் நீ அவனை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்க. கிளப். என்னாச்சு? கிளப். அமைதியா போயிட்டு உக்காரு. இந்தா, எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. இப்போ இது உனக்கு தான். நீ உங்க அம்மாவை பார்த்தது இல்லையா? நடுவழியில் விட்டா என்ன அர்த்தம்? இதுதான் எங்க ஐடியாவே. நீ தப்பு பண்ற. உலகமே ஒன்னதான் தேடிட்டு இருக்கு, மறந்துடாத. அவங்க உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. உன் பையனை நீ அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா என்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதான் உனக்கும். வேற வழி தெரியல. ஏய், நினைக்காதனாலே இல்லை. அவனை பார்க்கும் போதெல்லாம் எப்பவும் உன் ஞாபகம் தான் வருது. இதுக்கு முன்னாடி எப்பவும் இப்படி தோணுதே இல்லை. இப்போ அவனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
இங்கேருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதை தாண்டி போயிருக்கலாம். எனக்காவது ஒரு நாள் உனக்கு ரொம்ப பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறேன். ஸ்ட்ராபெரி பேன்கேக் ஓகேவா? வேற என்ன வேணும் சொல்லு. ஸ்ட்ராபெரினால எனக்கு அலர்ஜி. அப்படியா? சரி, வேற ஏதாவது பண்ணி தரேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் பையன் ஞாபகம் வருது. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்கான் அவன்? இப்போ அவன் உயிரோட இல்லை. ஃபீல் பண்ணாதீங்க, கண்ணை மூடுங்க. ரெடியா? இதில் கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் இருக்கு. இதுக்கு மேலே என்னால் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. இல்லை, இதுவே போதும். ரொம்ப நன்றி. சரி, நீ என்ன பண்ண போற? தெரியல, ஏதாவது யோசிக்கணும். உங்களை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட் லக். ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். என்ன விஷயம் சொல்லு. அந்த பையனை தேடுற டாக்டர் நீங்கள் தானா? ஆமாம், யார் நீங்கள்? ஏன் நம்பர் எப்படி கிடச்சிது? எனக்கு 2 கோடி வேணும். இப்போ 1 கோடி, பையன் கிடைச்சது இன்னொரு கோடி. அவன் எங்கே இருக்கான்? எங்கே போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரியும். உன்னை நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு அந்த பையன் வேணும்னா என்னை நம்புங்க, இல்லைன்னா நான் வேறு யாரையாவது பார்த்துக்கிறேன். என்னோட ஜிபிஎஸ்ஸை கூட ட்ராக் பண்ணிக்கோங்க. யாரா நீ? தேங்க்ஸ், பை பாய். எனக்கு அந்த பாட்டை மறுபடியும் கேட்கணும் போல இருக்கு. இதான் உங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடுங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலை? அவங்களும் சொல்லலை, நாங்களும் கேட்கல. நீ போய் சொல்கிற. நான் தான் எப்பவும் போய் சொல்லுவேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் செல்லக்குட்டி. அவங்க எல்லாரும் எங்கே போயிருக்காங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும். அப்போ சரி. மெரினா ஃபாக்ஸ், அது ஒரு கிரவுண்டு. ஓ, குட் கேர்ள். இப்போ எங்கே போகணும்? மரங்கள் நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்கு. டீப்பாக உள்ளே போய் பார்த்தா ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆற்றை கடந்தே ஆகணும். இருக்கிற ஒரே வழி கேம்ப் சைட் தான். அதுதான் இங்கேருந்து கிட்ட. நீ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா?
இல்லைன்னா நிச்சயம் அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. என்னால் யாரையும் நம்பவும் முடியாது, ரொம்ப தெரிஞ்சவங்கள தவிர. ஆனால் நீ இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ எங்கேயா இருக்கலாம், இல்லை திரும்ப போயிடலாம். நான் ஏன் திரும்ப போகணும்? திரும்ப போய் அதே வேலையை செய்யணுமா? எனக்கு அந்த ஐடியா இல்லை. நான் உங்க கூட தான் வருவேன். வாங்க போலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஸ்ப்ளிட் ஆகிடல. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கமாக போய் சுற்றிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எதுக்காக சிரிக்கிறேன்? நீ இதெல்லாம் இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டல்ல, அதுக்காக தானே எங்களை இப்ப கூட்டிட்டு போற. என் ப்ரேயர்ஸ் வேலைக்காகுது பாத்தியா? நான் கரெக்டான ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீ வேணா பாரு, நான் சொன்னதான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரேயர்ஸில் எந்த பாயிண்ட்டும் இல்லை, வேஸ்ட்டு நான் சொல்லுவேன். கடவுள் உன்கிட்ட வந்து பேசினா நீ பயப்பட மாட்டியா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவரை அனுப்பிடுவியா? எதுக்காகவும் நான் பயப்படல. யார் கண்டா ஆல்ரெடி நம்ம செத்து கூட இருக்கோம். என்ன? உண்மைதான் சொல்கிறேன். பிளாக் அவுட் நம்மளை ஏற்கனவே மொத்தமாக அழிச்சிருக்கலாம். இல்லை, நான் இதை சிரிக்கிறதுக்காக ஒன்றும் சொல்லலை. நாம் எல்லாருமே வெறும் ஹாலுசினேஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இப்ப என்ன பண்றது? எனக்கு பின்னாடி ஒரு ரிட்ஜ் இருக்கு, அங்கே போகலாம். ரெடி, கோ. எந்திரி, அவங்க வந்துட்டு போறாங்க. வா. நம்ம போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்தை எப்படியாவது கடந்தாகணும். கண்டிப்பாக போய் தான் ஆக்கணும். நீ இந்த நிலைமையில இருக்கும்போது முடியாது. என்ன நம்பி நீங்கள் மாட்டிக்காதீங்க. என்ன பண்ணுற? டைட்டா கட்ட முயற்சி பண்றேன். உன்கிட்ட கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இருந்தா அதை எடுத்து கொடு. இது போட்டா கொஞ்சம் சரியாயிடும், ஆனா லைட்டா எரியும். ஓகேவா? வெளிச்சம் போய்கிட்டே இருக்க. இங்க தான் அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பண்ணுவோம். என்னால் நடக்க முடியும். அடுத்த வாட்டி மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பீச்சுக்கு வர சொல்ல. நமக்கு ஒரு வீடு வேணும். வீடு, நெருப்பு வேணும். இங்கே ஏதாவது மலைக்கு பின்னாடி நம்மளால ஒளிஞ்சிக்க முடியுமான்னு சீக்கிரம் பார்க்கணும். அவங்க பார்க்க மாட்டாங்களா? நம்ம கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லை. இல்லைன்னா நம்ம உறைஞ்சு போயிடும். பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு. இது ஒரு கேம்பிங் ட்ரிப் மாதிரி இருக்குல்ல? எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை. இது ரெடி ஆயிடுச்சு.
அவன் கண்டிப்பாக என்ன மாதிரி இல்லை. அது எனக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. சரி, உன் காயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதுதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாள்னா இதில் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கு. இதையெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட? என் பையனுக்கு அடிப்பட்ட நான் தான் இதெல்லாம் பண்ணுவேன். ஓகே, உனக்கு பையன் இருந்தான்னு சொன்ன? ஆமாம், ஒருத்தங்க இறந்துட்டாலும் அவங்கள மறக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். என்ன நடந்துச்சு? கார் ஆக்சிடெண்ட். நான் பொழைச்சிட்டேன், அவன் இறந்துட்டான். 4 வாரம் போராடினான், ஆனால் அவனால் முடியல. ஐம் சாரி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். நீ ஒரு வெயிட்ரஸ். சாதாரண வெயிட்ரஸ்னு. இட்ஸ் ஓகே. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம். நான் தான் காரை ஒழுங்கா ஓட்டாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். கடைசியில் ஒன்று புரிஞ்சுது. என்னது? ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னோட பையன் இறந்ததுக்கு அப்புறமா நான் உண்மையிலே ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் முன்னாடியை விட நான் இப்போ ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன். முன்னை விட எனக்குள்ள நம்பிக்கையும் அதிகமாக இருக்கு. அவன் சிரிக்கிறது இன்னும் என் காதல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவன் நெருப்புனால எல்லா மிருகமும் முழிச்சிருச்சுங்களா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பேக் பண்ண. அவங்க என்ன சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. நைட்டுக்குள்ளே நாம் எப்படியாவது அங்கே போய் சேர்ந்தாகணும். தூரமாக போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது. உங்ககிட்ட பிளான் இருக்கா? யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் பேக்கு காமி. இதுதான் கடைசி. மற்றது எல்லாமே காலி ஆயிடுச்சு. கேம்ப் போடுங்க.
கிட்ட இவ்வளவு நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அவங்கள ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு. வந்த வழியாவே நம்ம திரும்ப போக வேண்டியதுதான். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நில், என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது. அவனாலையும் முடியல. ஐம் சாரி. நீங்கள் வேணா போங்க, என்னால் முடியாது. நான் அப்புறம் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன். நம்ம போயிட்டே இருக்கணும்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நாம ஒன்றா தான் இருந்தாகணும். நீங்கள் கேட்டிங்களா? நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னது இது? இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பேன். அம்மா, உன் ஹஸ்பண்டை பற்றி நீ எதுவுமே சொல்லலையா? அது உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நாங்கள் கொஞ்ச நாள் மட்டும்தான் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னார். என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஐம் சாரி. பரவாயில்ல. எல்லாமே இருந்தும் எங்களால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியல. என்னது இது? தெரியல. ஏய், நீ தானே அந்த பையன்? நான் உன்னை கடைசியாக அந்த டிவியில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? புரியுது, எல்லாரும் அந்த பையனை தேடிட்டு இருக்கிறதால என்னை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ட்ரிங்க் பண்ணலாமா? என்னோட பேக்கில் கொஞ்சம் விஸ்கி இருக்கு. நான் குடிக்க மாட்டேன், இப்போ டயர்டாக இருக்கும். ஓகே ஓகே, அப்போ நானே அதை நைட்டு குடிக்க வச்சுக்கிறேன். சியர்ஸ். எல்லாருக்கும் குட் நைட். உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா?
எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. என் குழந்தை முன்னாடி நான் குடிக்கவே மாட்டேன். நான் உன் பையன்கிட்ட சொல்ல மாட்டேன். காலையில் நடந்ததுக்கு சாரி. கொஞ்சம் குழப்பத்தில் நடந்தோம். சாரிலாம் அதுக்கு சொல்ல வேண்டாம். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யார் இந்த வழியில் வந்தாலும் சரி, நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் போலீஸா? ஆமாம்மா, நான் போலீஸ் தான். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சு முடிக்க தான் நானும் ஆசைப்பட்றேன். உங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாம் சேஃபாக தான் இருக்கு. அவன் இங்கே வந்துட்டா என்ன நடக்கும்னே தெரியல. அவனை எங்கேயும் தூரமாக கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கும் தெரியல. மேபி உங்கள் பையன் உண்மையிலேயே ஒரு பெரிய டீல் தான். ஆமாம், அது உண்மைதான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்பி தானே ஆகணும். எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சரி, நான் இப்போ கிளம்புறேன். உங்களோட விஸ்கி நீயே குடி. அப்பா, என்ன மன்னிச்சிடு. எந்திரி. இங்க பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண. நம்ம இங்கேருந்து இறங்கின உடனே நீ நிற்காம ஓடணும். சொல்கிறது புரியுதல்ல? திரும்பி பார்க்காத, புரியுதா? ஓகே, நான் 3 என்ற 1 2 3 ஓடு. இந்த வழியா ஓடு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நடந்து போய்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கும் தான். அப்பா,
என்னாச்சு? கேளுமேங்க. அவன் போயிட்டான். அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் தூக்கிட்டு போனா? எனக்கும் தெரியல. மறுபடியும் அவனை பார்க்கவே முடியாது. அவனை கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? யோசிச்சு பாரு மாயா. உன் பையன் இறந்துட்டான். என்னாலேயும் அவனை காப்பாற்ற முடியல. உன்ன மாதிரி தான் இப்ப நானும் நினைக்கிறேன். நம்மளை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ற எல்லாமே போய் தான். உன் பையன் செத்துட்டான். ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. உன்னோட வைஃப் அவளும் இறந்துட்டா, மறந்துடாத. உன்னை எல்லாரும் பணத்துக்காக மட்டும்தான் கடத்தினாங்க. ஆனால் இது அதுக்காக இல்லை. நீ கெட்டவங்க கையிலலாம் சாகக்கூடாது. ஏன்னா நீ பண்ணுற இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. என்ன கொல்ல போறியா? ஒரு விஷயம் இங்க பாரு. உன்னை கொல்றது என் நோக்கம் இல்லை. எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ கரெக்டாக சொன்ன. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ என்கிட்ட அந்த பையன் கூட இருந்தவங்களை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க இருக்கிற இடத்த சுற்றி போலீஸ் கேம்ப் இருக்கிறதா சொல்கிறாங்க. யாரோ அவங்கள பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த பையன் அவன் அங்கே இல்லை. அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டாங்களா? ஒரு டீமை பார்க்க அனுப்பியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறது? கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது. கண்டுபிடிங்க அவனை. இப்போ எல்லாத்தையும் நான் இங்கே சொல்ல போகிறேன். மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சாகணும். இதை கடவுளால் கூட தடுக்க முடியாது. என்னால் இது பண்ண முடியாது. நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. இல்லாத உன்னை இருக்குன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இதுக்கப்புறம் உன்னை யாரும் நம்ப போறது? எழுது வா. இப்படி நீ பண்றது ரொம்ப தப்பு. இதுக்கு ஒரு வழி இருக்கு. உன்னால முடிஞ்சா இப்போ அதை தடுத்து பாரு. என் பிரதருக்கு நடந்ததுக்கு நீ காரணம் கிடையாது. என்ன சொல்ற நீ? உன் தம்பி 15 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டான்ல. நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால அவன் செத்ததுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்ச. எல்லாத்தையுமே உன்னை நீயே தப்பு சொல்லிக்கிட்ட. அது உன் தப்பு இல்லை. உனக்கு ஒன்றும் ஆகல? அவங்க வராங்க. நாம இங்கிருந்து போயாகணும். நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நீங்க பண்ணதெல்லாம் போதும். இங்கேயே இருங்க. அதான் சேஃப் உங்களுக்கு. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம கிட்ட நெருங்கிட்டான். என்னாச்சு? நான் மேலே வந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல யாருமே இல்லை. ஓவர். பார்த்து எனக்கு சுட்டு தண்டிக்கங்க.
மூவ் பண்ணாதீங்க. சுட்டுவோம். நகராதீங்க. யாரும் அசைய கூடாது. சொல்றத கேளுங்க. நகராம அங்கே இருங்க. அவங்கள சுத்தி வளைங்க. கேளுங்க. போங்க. அப்படியே முன்னேறி போங்க. போங்க போங்க. நீங்க போங்க. இங்க இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. அசையாதீங்க. அங்கே இரு. நகராத. கேளுங்க. உங்களை தான் சொல்றோம். சொல்றத கேளுங்க. அசையாதீங்க. நகராதீங்க. டோன்ட் மூவ். நகராம அங்கே இருங்க. இங்க இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. போங்க போங்க. நீங்க போங்க. நாங்க உங்களை சுத்தி வளைச்சிட்டோம். ஹெல்ப்! யாராவது உதவி பண்ணுங்க. அதிகமா போய் நீ சட்டத்தை மீறுற. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த 14 வயசு பையன் கிடைச்சிட்டான். அதுக்கான ஆதாரமும் இப்போதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கடைசியா ஒரு ரகசியத்தை அவன் சொல்ல தயாரா இருக்கான். அவன் சொல்றது உண்மையா? அவன் நிஜமாவே கடவுள்கிட்ட பேசுறது உண்மையா இல்லையான்னு நம்புறதுக்கு மக்கள் இன்னும் தயங்குறாங்க. நீங்க சொல்றது உண்மையா? கடவுள் உண்மையாவே உங்ககிட்ட பேசுறாரா? யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க மட்டும் கேளுங்க. நம்ம நோக்கி ஒரு பெரிய அழிவு வந்துட்டு இருக்கு. அது ஒரு அதிசய சக்தி. இது சயின்ஸால நம்ம புரிய வைக்க முடியாது. நம்ம உலகத்தையே இது மாற்றி அமைக்க போகுது. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. எதுவுமே பழைய மாதிரி இருக்க போகிறது கிடையாது. 3 நாளில் உலகமே இருள் சூழ போகுது. காற்றுல விஷம் கலக்க போகுது. உங்கள் வீட்டு ஜன்னல்களை மூடியே வச்சிருங்க. வெளியே எங்கேயும் போகாதீங்க. யாரெல்லாம் சாக போறீங்களோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையே ஒரு அதிசயம் தான். அப்படிதான் நம்ம அதை பார்த்தாகணும். அன்பு தான் இந்த உலகத்தில் ரொம்ப பெருசானது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஐ லவ் யூ டூ. எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. நான் வெறும் ஒரு தூதர் மட்டும்தான். எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. பீஸ்ஃபுல்லான உலகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. வாழ்க்கையோட இறுதி கட்டம் இல்லை. சந்தோஷமா வாழுங்க.
எல்லார்கிட்டையும் அன்பை காட்டுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க்கையில் மாற்றங்கள் ரொம்பவே முக்கியம். சொன்ன 3வது விஷயம் நடந்துருச்சு. 3 நாள் வீட்டில் ஆரம்பிச்சிருச்சு. அந்த உலகத்தை கடந்த பிறகு எல்லாருடைய வாழ்க்கையும் மாறிச்சு. அப்போ தான் நம்ம தொடர்ச்சிகள் நம்ம ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் பையன் தான் என்னுடைய எதிர்ப்பு செஞ்சான். வாழ்க்கை கடந்த பிறகு எல்லாமே கிடைச்சிது. வாழ்க்கை தான் இறப்புங்கிற ஒன்று நம்ம எல்லாருமே எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கு. எனக்கு வேண்டியது இப்போ கிடைச்சிருச்சு. எல்லாரோட வாழ்க்கையில் நிச்சயம் அதிசயங்கள் நடக்கும். அது என்னன்றத நாம தான் நம்ம வாழ்க்கையோட பார்க்கணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நிச்சயமாக நடக்கும். இது முடிவு இல்லை. இதுதான்